முத்து மீனா பார்த்து கேட்குறாரு, இந்த பார்லர் அம்மாவுக்கு உண்மையிலேயே பல்லு வலியா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்க, அப்படி ஒன்றும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் வரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வீட்டில் கிச்சனில் வந்து நான் சமைச்சு வச்சுருந்ததை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் எப்படிங்க திடீர்னு பல்லு வலி வரும்? நீங்கள் கூட்டிகிட்டு வந்தவங்க கூட பேசக்கூடாது, அவங்கள்ட்ட பேசினா நம்மளுடைய வண்டவளம்னா தண்டவளம் ஆகிடும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் ரோகிணி பல்லு வலி அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வெளியே போயிட்டாங்க அப்படின்ட்டு மீனா சொல்கிறாங்க. இன்றைக்கி போனால் என்ன, நான் இதே 2 பேர்த்தையும் நாளைக்கு கூட்டிகிட்டு வருவேன்ல, நாளைக்கு கூட்டிகிட்டு வந்தால் நாளைக்கு என்ன வலிக்குதுன்னு சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். எனக்குள்ளே ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக மலேசியாவில் யாருமே இல்லை, ரோகிணி அப்பா அப்படிங்கிற கேரக்டரே கிடையாது. இதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அவங்க எத்தனை நாள் தான் இந்த வீட்டில் பொழப்பு ஓட்டுவாங்கன்னு பார்ப்போம். நாளைக்கு இதே 2 பேர்த்தையும் திரும்ப நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து ரோகிணி முன்னாடி உட்கார வச்சு அவங்களுக்கு இருக்கிற சந்தேகத்தை எல்லாத்தையுமே இவங்கள்ட்ட கேளுங்க, எங்கே உங்கள் அப்பா அப்படிங்கிற மாதிரி நம்மளும் கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எதுவுமே தப்பிக்க முடியாது. நம்மக்கிட்ட உண்மையை சொல்லி ஆகணும். நம்ம அம்மாவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போயிடும். அதோட அவங்க ஆட்டம் பாட்டம் எல்லாமே முடிஞ்சு போயிடும் அப்படின்ட்டு முத்து சொல்லிட்டு இருக்காரு. முத்து மீனா கிட்ட பேசிகிட்டு இருக்கிற எல்லா விஷயத்தையுமே வெளியே நின்று ரோகிணி கேட்டுட்ருக்காங்க. அட பாவிகளா, என்னை ஒழிக்கிறதுக்கு திட்டம் போட்டு பண்ணுறீங்களாடா, நீங்கள் நல்லா இருக்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி வெளியே நின்று புலம்பிட்டு இருக்காங்க.